உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். மேஷத்தில் சூரியன் மற்றும் புதன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய் மற்றும் சனி, ரிஷபத்தில் சுக்கிரன். முதலில் மேஷம். சூரியன் உச்சமாக இருப்பது மிகப்பெரிய பலம். அதனால் தன்னம்பிக்கை, அரசாங்க ஆதரவு முதலியவை கிடைக்கும். புதன் சேருவதால் அறிவாற்றல், பேச்சுத்திறன் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் பெரிய சிரமம் இருப்பதற்கு வழியில்லை. கூடுதல் வருமானத்திற்கும் வழி பிறக்கும். 11ல் ராகு இருப்பதால் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். ஆனால் சில நேரங்களில் தவறான வழியில் வரக்கூடும். 3ஆம் இடத்தில் குரு இருப்பது தைரியம், நல்ல பேச்சுத்திறன் மற்றும் முயற்சியில் வெற்றி அதிகரிக்கும். லாபஸ்தானத்தினை குரு பார்ப்பதால் தொழில் லாபம், வியாபார லாபம் நன்றாகவே இருக்கும். 12ஆம் பாவகத்தில் சனி செவ்வாய் இருப்பது செலவுகள், மன அழுத்தம், வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் பிரச்சனைகள் தரும். உஷ்ண நோய்களும் கண் நோய்களும் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். வெயிலில் அலைய வேண்டாம். சந்திராஷ்டமம் 3/5/2026 காலை 12:16 மணி முதல் 5/5/2026 பிற்பகல் 12:39 மணி வரை ராசிக்கு சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: சிவன் வழிபாடு நல்ல பலனை தரும். அடுத்தது ரிஷபம். சூரியன் 12ஆம் பாவத்தில் உச்சம். இது வெளிநாடு, ஆன்மீகம், தனிமை ஆகியவற்றை அதிகரிக்கும். புதன் கூடவே இருப்பதால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அல்லது ஆராய்ச்சி சார்ந்த துறையில் முன்னேற்றம் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் குரு இருப்பதால் நல்ல வருமானம், குடும்ப ஆதரவு மற்றும் மதிப்பு கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை, மகிழ்ச்சி அதிகரிக்கும். 11ஆம் இடத்தில் சனி மற்றும் புதன் இணைவு திட்டமிட்ட முன்னேற்றத்தையும் அறிவு சார்ந்த லாபத்தையும் தரும். சனி செவ்வாய் சேர்க்கை செலவு, உடல் சோர்வு தரும். பணத்தையும் பொருளையும் பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். செலவுகள் அதிகரிக்கும், சேமிப்பு குறையக்கூடும். ஆகவே பொருளாதார கட்டுப்பாடு அவசியம். திட்டமிட்டு காரியங்களை செய்யாவிட்டால் சிரமங்கள் ஏற்படும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை லட்சுமி பூஜை செய்வது நன்மை தரும். அடுத்தது மிதுனம். 11ஆம் பாவகத்தில் சூரியன், அதனால் பெரிய லாபம், அரசாங்க ஆதரவு முதலியவை உண்டு. கூடவே புதன் சேர்ந்ததால் மிகச்சிறந்த யோகம். ராகு 9ஆம் பாவத்தில் இருப்பதால் வெளிநாடு, உயர்கல்வி, புதிய தத்துவ சிந்தனை அதிகரிக்கும். லாப வாய்ப்புகள் உருவாகும். புதிய நண்பர்கள், தொடர்புகள் மூலம் முன்னேற்றம் கிடைக்கும். கிரகநிலைகள் பல சாதகமாக உள்ளது. மரியாதை மற்றும் உயர்ந்த சிந்தனையை அளிக்கிறது. படித்து முடித்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். கலைஞர்களுக்கு சாதகமான மற்றும் லாபகரமான வாய்ப்புகள் உருவாகும். சிம்மத்தில் கேது 3ஆம் பாவத்தில் இருப்பதால் சகோதரர்கள் துணிச்சல் விஷயங்களில் ஓரளவு பின்வாங்கும் தன்மை வரும். நண்பர்களால் ஏமாற்றம் நேரலாம். மீனத்தில் நீச புதன் இருப்பதால் மனதில் குழப்பம், தீர்மானங்களில் தாமதம் ஏற்படலாம். ராசியில் குரு இருப்பதால் அவ்வப்போது மனதில் குழப்பங்களும் கவலைகளும் ஏற்படும். பரிகாரம்: விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பது மனநிலையை சீராக்கும். அடுத்தது கடகம். 10ஆம் பாவத்தில் சூரியன், உத்தியோகத்தில் விரும்பிய மாற்றம், பதவி, புகழ் கிடைக்கும். புதன் சேருவதால் நிர்வாகத்திறன் அதிகரித்து நல்ல பெயர் கிடைக்கும். ராகு 8ஆம் பாவத்தில் இருப்பதால் மறைமுக லாபம் அதிகரிக்கும். ஆராய்ச்சி போன்ற துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். பணியிடத்தில் உங்கள் சிறப்பான செயல்பாட்டால் பதவி, பரிசு கிடைக்க வாய்ப்புள்ளது. பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். வருமானம் மேம்படும். செவ்வாய் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் ஆற்றலை தரும். வீடு, மனை வாங்குவதில் உள்ள சிக்கல்கள் தீரும். 9ஆம் இடத்தில் சனி மற்றும் புதன் இருப்பது ஒழுக்கம், கல்வி மற்றும் தர்ம சிந்தனையை வளர்க்கும். தெய்வ தரிசனம், பெரியோர் ஆசி போன்றவை கிடைக்கும். கேது 2ஆம் பாவத்தில் இருப்பதால் குடும்பம், பணம், பேச்சு ஆகியவற்றில் கவனம் தேவைப்படும். வேலை அழுத்தம் அதிகரிக்கும். குடும்பத்தையும் வேலையும் இணைத்து பிரச்சனை தரும். சிரமம் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். கணவன் அல்லது மனைவி ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: அம்மன் வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை தரும். அடுத்தது சிம்மம். ராசிநாதன் பாக்கியத்தில் இருப்பது சிறப்பு. தர்மம், அதிர்ஷ்டம், தந்தை ஆதரவு இருக்கும். ஒருவருக்கொருவர் உதவி செய்வர். ராகு 7ஆம் பாவத்தில் இருப்பதால் துணைவர் மூலம் புதிய அனுபவங்கள், வெளிநாட்டு தொடர்பு போன்றவை கிடைக்கும். சிம்மத்தில் கேது இருப்பதால் உள்ளார்ந்த மாற்றம் ஏற்படும். வீட்டில் கல்யாணம் போன்ற சுபகாரியங்களுக்காக எடுத்த முயற்சிகள் பலன் தரும். உங்கள் வேலை தொடர்பாக இருந்த தடைகள் விலகும். 11ஆம் இடத்தில் குரு இருப்பதால் நல்ல லாபம் கிடைக்கும். தெய்வ தரிசனம் உண்டு. எதிலும் அவசரப்படுவார்கள். யோசிக்காமல் செய்து வருதுதல், தந்தையுடன் வாக்குவாதம், கருத்து வேறுபாடு வரலாம். இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். சில நேரங்களில் தன்முனைப்புடன் அதிகரித்து பிரச்சனை வரலாம். அதாவது ஈகோ. அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கை தவிர்க்கப்பட வேண்டும். பரிகாரம்: சூரிய வழிபாடு சிறந்த பலனை தரும்.
அடுத்தது கன்னி. 12க்குரியவர் 8ஆம் இடத்தில் மறைவதால் பயப்பட வேண்டியதில்லை. 12க்குரியவன் 8ல் மறைவது யோகமாகவே மறைமுகமாக வேலை செய்யும். மறைமுக லாபம் உண்டு. ஆராய்ச்சி துறைகளில் கவனம் அதிகரிக்கும். புதன் ராசிக்கு உரியவன் என்பதால் அறிவு கூர்மை அதிகரிக்கும். ராகு 6ஆம் பாவத்தில் இருப்பதால் எதிரிகளை ஜெயிக்கும் திறன், போட்டியில் வெற்றி கிடைக்கும். சிம்மத்தில் கேது 12ஆம் பாவத்தில் இருப்பதால் ஆன்மீகம், தனிமை, வெளிநாட்டு அனுபவம் அதிகரிக்கும். கேந்திராதிபதி தோஷம் பெற்ற புதன் நீசம் பெறுவது ஒரு வகையில் நல்லது. குரு உங்கள் 6ஆம் இடத்தை பார்ப்பதும் 6ஆம் இடத்தில் ராகு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் ஆற்றலை தரும். எதிரிகளை வெல்வதற்கான சக்தி கிடைக்கும். 10ஆம் இடத்தில் குரு இருப்பது நல்ல தொழில் முன்னேற்றத்தையும் உயர்ந்த நிலையை அடையும் வாய்ப்பையும் தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திடீர் மாற்றங்கள் நிகழலாம். 8ஆம் பாவக சூரியன் காரணமாக எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம். அரசாங்கம் தொடர்பான விஷயத்தில் கவனம் தேவை. 27/4/2026 காலை 3:23 மணி முதல் 30/4/2026 பிற்பகல் 12:59 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: கோயிலுக்கு சென்று அகல் விளக்கு ஏற்றி வாருங்கள். அடுத்தது துலாம். 6ல் சனி செவ்வாய் உங்கள் தன்னம்பிக்கைக்கு உதவலாம். எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டும். 7ஆம் பாவகத்தில் சூரியன் இருப்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். பங்குதாரர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தலாம். அவர்கள் சொல்வதற்கு வசப்பட நேரலாம். புதன் சேர்வதால் தகவல் தொடர்புகள் நன்றாக இருக்கும். ராகு 5ஆம் பாவத்தில் இருப்பதால் காதல், படைப்புகள், எழுத்து, சினிமா மூலம் லாபம் கிடைக்கும். பேச்சில் இனிமை நல்லது. சிம்மத்தில் கேது 11ஆம் பாவத்தில் இருப்பதால் நண்பர்களிடம் எச்சரிக்கையுடன் பழக வேண்டும். லாபத்தில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். கணவன் மனைவி உறவுகளில் நீயா நானா என்கிற முரண்பாடுகள் வரலாம். கருத்து வேறுபாடுகளால் அமைதி கெடலாம். உறவு வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படலாம். 30/4/2026 பிற்பகல் 1 மணி முதல் 2/5/2026 காலை 12:15 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: அனுமனை வணங்குங்கள். அடுத்தது விருச்சிகம். 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது அற்புதமான அமைப்பு. எதிரிகளை ஜெயிக்கும் சக்தி, போட்டியில் வெற்றி முதலியவை உண்டு. அரசாங்க வேலைவாய்ப்புக்கு சாதகமான நிலை. அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்ட காரியங்களும் பலிக்கும். கூடவே புதன் இருப்பதால் யோகம் நன்றாக செயல்படும். ராகு 4ஆம் பாவத்தில் இருப்பதால் வீடு, வாகனம், இடமாற்றம், நாகரிக மோகம் அதிகரிக்கும். இழந்த வேலையை திரும்பப் பெறும் வாய்ப்பு உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீடு, மன அமைதி போன்றவற்றில் மாற்றங்கள் உருவாகும். பழைய கடன்கள் பயமுறுத்தும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். தொடர் சிகிச்சையை விட்டுவிடக்கூடாது. சிம்மத்தில் கேது 10ஆம் பாவத்தில் இருப்பதால் தொழிலில் மனநிறைவு குறைந்து மாற்றம் தேடும் நிலை வரும். 2/5/2026 காலை 12:16 மணி முதல் 5/5/2026 பிற்பகல் 12:39 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். அடுத்தது தனுசு. சிந்தனை தரும் 5ல் சூரியன் மற்றும் புதன் இணைவு. புத்திசாலித்தனம் இருக்கும். கல்வி பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். சூரியனோடு புதன் சேர்வதால் நல்ல யோகம் உண்டு. எதையும் புதுமையாக செய்ய வேண்டும், புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டும் என நினைப்பீர்கள். ராகு 3ஆம் பாவத்தில் இருப்பதால் துணிச்சல், தகவல் தொடர்பு, பத்திரிகை துறையில் வெற்றி கிடைக்கும். கலைத்திறன் உண்டு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். கணவன் மனைவி உறவுகளில் கருத்து வேறுபாடு வரலாம். விட்டுத்தர வேண்டும். காதல் விஷயங்களில் குழப்பம் ஏற்படலாம். நன்றாக பேசுபவர்கள் கூட திடீரென்று மனம் வருத்தம் வந்து பிரிந்து விடலாம். சிம்மத்தில் கேது அதாவது 9ஆம் பாவத்தில் இருப்பதால் தந்தை, குரு, தர்மத்தில் விலகல் ஏற்படும். அவ்வப்பொழுது கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். காரணம் தெரியாத கவலைகளாக இருக்கும். பரிகாரம்: வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். அடுத்தது மகரம். வீடு, வாகனம் போன்றவற்றில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. படிக்கின்றவர்கள் நன்றாக படிப்பார்கள். படிப்பில் உற்சாகம் இருக்கும். ராகு 2ஆம் பாவத்தில் இருப்பதால் பணவரவு புதிய வழிகளில் வரும். 3ஆம் இடத்தில் ராசிநாதன் சனி இருப்பதால் நீங்கள் மிகுந்த மன தைரியத்துடன் செயல்படுவீர்கள். எதையும் பொறுமையுடன் கையாண்டு கடுமையான உழைப்பின் மூலம் இலக்குகளை அடைவீர்கள். பணியிடத்தில் உங்கள் செயல்பாடு மெதுவாக இருந்தாலும் மிக நேர்த்தியாகவும் பொறுப்பாகவும் இருக்கும். 4ஆம் இடம் தாயார் இடம் என்பதால் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மன அமைதி குறையலாம். சுகங்கள் குறையலாம். சிம்மத்தில் கேது 8ஆம் பாவத்தில் இருப்பதால் மறைமுக பயம், திடீர் மாற்றங்கள் ஏற்படும். பரிகாரம்: சனி வழிபாடு மன உறுதியை தரும். அடுத்தது கும்பம்.
3ஆம் இடத்தில் சூரியன், அற்புதமான அமைப்பு. அவரோட புதனும் இணைந்திருக்கிறார். ராசிக்கு 3இல் புதன் சூரியனோடு இருந்து யோகத்தை ஏற்படுத்துகின்றார். துணிச்சல் அதிகரிக்கும். தகவல் தொடர்புகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புத்திசாலித்தனமாக எதையும் அணுகுவார்கள். செயலாற்றல் அதிகரிக்கும். மீடியா மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி நிச்சயம். ராகு ராசியில் இருப்பதால் இயல்புக்கு மாறான சில பேச்சுக்கள் பழக்கங்கள் உருவாகும். 2ஆம் இடத்தில் சனி புதன் செவ்வாய் இருப்பது கடின உழைப்பால் வருமானம் கிடைக்கும் என காட்டுகிறது. 5ஆம் இடத்தில் குரு இருப்பது மிகச்சிறந்த அமைப்பாகும். சகோதரர்களுடன் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கருத்து வேறுபாடுகள் வரலாம். விட்டு தந்து செல்ல வேண்டும். வாக்குவாதங்கள் கூடாது. கேது 7ஆம் பாவத்தில் இருப்பதால் திருமண விஷயங்களில் ஒரு தூரம் அல்லது படிப்பின்மை இருக்கும். சூரியன் மற்றும் சுக்கிரன் இணைந்து இருப்பது சிலருக்கு அற்புதம் செய்தாலும் வாக்குஸ்தானத்தில் சனி செவ்வாய் இணைந்து இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதர உறவுகளில் கவனம் தேவை. சந்திராஷ்டமம் 28/4/2026 காலை 3:23 மணி முதல் 30/4/2026 பகல் 12:59 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: அனுமான் வழிபாடு நல்ல பலனை தரும். அடுத்தது மீனம். வாக்குஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்கிறார்கள். பேச்சில் உஷ்ணம் இருந்தாலும் கூட காரியங்கள் ஜெயித்துவிடும். கூடவே புதன் இருப்பதால் எதையும் சிந்தித்து பேசுவார்கள். குடும்ப வளம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருப்பதற்கு வழியில்லை. குரு பார்வை 12ஆம் ராசிக்கு ஏற்படுவதால் செலவுகள் கட்டுக்கடங்கும். ராகு 12ஆம் பாவத்தில் இருப்பதால் வெளிநாடு ஆன்மீகம் அதிகரிக்கும். தன குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனும் இருப்பது பொருளாதார ரீதியாக நல்ல பலன்களை தரும். வீணான வார்த்தைகளும் பிரச்சனை தரக்கூடிய வார்த்தைகளும் பேசிவிடுவார்கள். வருத்தப்படுவார்கள். வாக்கில் உஷ்ணம் இருப்பதால் கவனம் தேவை. ராசியில் செவ்வாயும் சனியும் இணைந்திருக்கிறார்கள். வாகனங்களில் எச்சரிக்கையோடு செல்ல வேண்டும். துணைவருடன் வாக்குவாதங்கள் நேரலாம். சந்திராஷ்டமம் 30/4/2026 பிற்பகல் 1 மணி முதல் 3/5/2026 காலை 12:15 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: விஷ்ணு வழிபாடு முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.